மறுபடியும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்துறாங்களே திமுக அவங்க இப்பவும். பயன்படுத்துவாங்க. அவங்க கிட்ட அந்த ஆயுதம் இருக்கு. திருப்பி திருப்பி ட்ரை பண்றாங்க. ஆ. ஆனா, அது ஏற்கனவே குடுத்த பலன குடுக்குமான்னா, இந்த முறை குடுக்காதுன்னு நான் சொல்றேன். ஓ! அந்த அளவுக்கு நமுத்து போச்சுன்றீங்க அது. அது நம்புட்டு போச்சு. போர் அடிச்சிருச்சு போர் மக்களுக்கு. அடிச்சிருச்சு. ஓ! இனி அது வொர்க் அவுட் ஆகாதுன்றீங்க. இந்த தேர்தல்ல பிஜேபி எதிர்ப்புன்றது வொர்க் அவுட் ஆகாது. இப்ப பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஆயுதத்தின் மூலமா ஒரு 10% ஓட்டு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இத சொன்னதுனால. ஆ. இப்ப நீங்க 5% ஓட்டு வாங்கலாம். பாதியா குறைஞ்சிருச்சு. பாதியா குறைஞ்சிருச்சு. திமுகவுக்கு இது கொஞ்சம் மைனஸ் தான் இது. இது மைனஸ் தான். ம். அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். எப்பவுமே ஒரு கட்சிக்கு ரெலவன்ஸ் வேணுங்க. நான் ம். ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் வேணும். ம். அதுக்கு அவங்க வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராங்கான காரணம், எனக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துரும். சரி அவன் என்ன சொல்றான், வந்துட்டு போட்டான். ஏற்கனவே எங்க பக்கத்து வீட்ல பிஜேபி தான் இருக்குது. எங்க தெருவுல பிஜேபி தான் இருக்குது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால இப்ப எனக்கு வந்து பிரச்சனை பிஜேபி இல்லையே. வந்துருச்சா? வந்துருச்சு. தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்துச்சு. இன்னும் உள்ள விடமாட்டோம்னு நிக்கிறாங்களே! திருமாவளவன், கம்யூனிஸ்ட் எல்லாமே சொல்றாங்கல்ல. அவங்க வந்து வேல்முருகன் அ எல்லாரும். அவங்கலாம் அதுதான் சொல்றேன். அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுங்க. அவங்க திமுக அணியில இருக்காங்க. நாளைக்கு திரும்ப வந்து திமுக அணியிலருந்து வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஆ. அப்ப திரும்ப இதையே பேசுவாரா? அப்போ ம். திரும்ப வந்து பண்பட்ட தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லுவாரு. ம்ஹ்ம். அதனால நாங்க பாஜகவை பார்க்கவில்லை. இந்த பண்பட்ட தலைவரை பார்க்கிறோம். ம். அதுக்காக நாங்க இந்த விஷயத்துல வந்து தோளோடு தோள் கொடுக்கிறோம்னு சொல்லுவாரு. பேசுறது எனக்கு அரசியல்னா ம். 1000 காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யும். சரி. அகைன் நான் விஜய்க்கே வரேன் சார். விஜய் எந்த தொகுதியில் நிற்பார்? விஜய் நிற்பாரா தேர்தல்ல? உறுதியாக நிற்பார், நிற்க வேண்டும். நிக்கல அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆயிடும். பிரசாந்த் கிஷோர் நிக்கல. நிக்கல. அவங்க பாருங்க போட்ட ஆட்கள்ல 90, 95% ஆட்கள் டெபாசிட் கூட வாங்கல. ஆமா. டெபாசிட் வாங்கலன்றது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். ம். நீங்க 3வது இடம், 4வது இடம் வரதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது நீங்க ரேஸ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ம். டெபாசிட் வாங்கலன்னா, போலாவுற ஓட்டுல, செல்லுபடி ஆகக்கூடிய ஓட்டுல 6ல் 1 பங்கு ஓட்டு நீங்க வாங்கணும். ம். 60,000 பேர் ஓட்டு போட்டு இப்போ 60,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னா, அதுல எவ்வளோ செல்லுபடி ஆகுது அப்படின்னு பார்த்து, அதுல 6ல் 1 பங்காவது வாங்கணும். அதுக்கு ஒரு மினிமம் தான் அது. ம். அது கூட நீங்க வாங்கல. அந்த ஓட்டு கூட உங்களுக்கு போடலன்னா, உங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே அவன் மதிக்கல. ம். உங்கள ஒரு கேண்டிடேட்டாவா அவன் கன்சிடர் பண்ணலன்னு அர்த்தம். ம். அப்ப பிரசாந்த் கிஷோர் கட்சிய அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இல்ல பிரசாந்த் கிஷோரே அது ஊர் உலகத்துக்கே வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணவரு. நான் மோடிய வின் பண்ண வச்சேன், மம்தாவ வின் பண்ண வச்சேன், ஐயா ஸ்டாலின வின் பண்ண வச்சேன்னு பெருமை பேசினவரு. அவரே அங்க நிக்கல பீகார்ல. அவருடைய ஊர்ல கட்சி தொடங்கி எல்லாத்துலயும் வேட்பாளர போட்டு அவரு நிக்காம போயிட்டாரு. ஆனால் விஜய் அப்படி ஒரு முடிவெல்லாம் அப்படி ஒரு இருப்பார். முடிவை எடுக்க மாட்டார் என்று நம்புகிறேன். விஜய் உறுதியா நிக்கணும். நிக்கல அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு பின்னடைவு தான் கொண்டு வரும்.